கடந்த சில நாட்களா அதிர்ச்சியூட்டும் வகையில பரவி இருக்க ஒரு விஷயம் தான் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். இந்த ஃபைல்ஸ் எப்ப வேணாலும் யார் வேணாலும் பார்க்கலாம். அமெரிக்க அரசாங்கம் வெளிப்படையா அப்லோட் பண்ணியிருக்காங்க. அமெரிக்க அரசாங்கம் கைது பண்ணி அவர் ஜெயில இருக்கிற நேரத்துல சூசைட் பண்ணி செத்துட்டு தான் சொல்றாங்க. அவர் ஒரு தீவை வாங்கி அந்த தீவுல இல்லீகலான நிறைய விஷயங்கள் நடத்தியிருக்காரு. 10 வயசுக்குட்பட்ட சிறுவர்களை அதிகப்படியான ஒரு பயம் கொடுத்து அச்சுறுத்தல ஒரு மனுஷன் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல பயத்துல இருக்கும் பொழுது ஒரு விதமான ஹார்மோன் சுரக்கும். அதுக்கு பெயர் அட்ரினலின் அண்ட் எபினெஃப்ரின். இந்த ஹார்மோன் சுரக்கிற நேரத்துல அந்த குழந்தைங்க உடம்புல இருந்து ரத்தத்தை கலெக்ட் பண்ணி ஹாலிவுட்ல நடிக்கிற பிலிம் செலிபிரிட்டிஸா இருக்கட்டும், இளமையா இருக்கணும்னு நினைக்கிற நிறைய பேருக்கு சேல் பண்ணிடலாம். ரத்தத்தை பச்சையா குடிக்கிறதுனால நிறைய வருஷத்துக்கு இளமையா இருக்க முடியும் அப்படிங்கிற காரணத்தினால இந்த குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாம அப்படிப்பட்ட ஒரு யூஸ்லாம் இவங்க பண்ணியிருக்காங்க. இது மட்டும் கிடையாது, இந்த ஃபைல்ஸ்ல பிரதமர் அவர்கள் மோடி அவர்களுடைய பெயரும் அதுல இடம்பெற்றிருக்கு. ட்ரம்ப் அவர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக எப்ஸ்டீனுடைய வார்த்தையை கேட்டு மோடி அவர்கள் இஸ்ரேல்ல போயிட்டு நடனமாடினாரு. இத பத்தி காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய எம்பி அக்கா ஜோதிமணி அவர்களும் அக்கா சுதா அவர்களும் எழுப்பிய கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாத மோடி அவர்கள் ஓடி ஒளிஞ்சிட்டாரு. யோசிச்சு பாருங்க நம்ம நாட்டு மக்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது. மக்களாகிய நம்ம தான் வரக்கூடிய காலங்கள்ல இப்படிப்பட்ட தலைவர்களை எதிர்த்து மக்களுக்கான ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கணும். நன்றி. ஜெய் ஹிந்த்.